சரியா? உட்கார், நான் சொல்ல போய் நீ உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
முதல் திருவிருந்து பெறக்கூடிய அவருடைய உறவினர்கள் தயவு செய்து முன்னால் வந்து உங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாற்காலிகளில் அமருமாறு போர்டு அழைக்கின்றேன். பின்னாடி யாரும் உட்கார்ந்திருக்க வேண்டாம். சொந்தக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஒரு நாளைக்கு இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நமது பங்கு தளத்திலே மிகவும் முக்கியமான நாள். ஏனென்றால் 15 மாணவர் மாணவிகள் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதலாக ஏற்க வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த மாணவர் மாணவிகளை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த முதல் இறை உணவு திருப்பணியை நிறைவேற்ற வந்திருப்பவர் அருள் பணியாளர் அந்தோணிசாமி அடிகளார். நம் அனைவருக்கும் தெரிந்தவர் என்று சொல்லலாம். தற்பொழுது ராம் நகரில் உள்ள பலன் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே தாளாளராகவும் வளர் இல்லத்தின் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தந்தை அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வருக வருக நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று தந்தையோடு வந்திருப்பவர் புனித டி. திரிட்டோ மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். ஏற்கனவே நமது பங்கு தளத்தில் ஞாயிறு திருப்பணியை நமக்காக நிறைவேற்றி இருக்கின்றார். வாஞ்சையோடு வந்திருக்கக்கூடிய அவருக்கும் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களையும் வருக வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பணியானது திருவேங்கிடம் லோயலா ஜாய்சி சாம் ஜெஸ்வின் ரியோ இவர்கள் குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டி நல்ல முறையில் படிக்கவும், மேலும் கரும்பு கூட்டம் செபஸ்திராஸ் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி என்பதாகவும், இவர்களது மகன் மரிய ஹீலன் அவர்களுக்கு நல்ல வரம் வேண்டி பிராங்க்லின் ஆரோன் அவர்களின் ஆண்மை இடைப்பாட்சிக்காகவும், இருதயராஜ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி என்பதாகவும், குடும்பத்தில் மறைந்த சூசை மேரி அவர்களுடைய ஆண்மை இடைப்பாட்சிக்காகவும், ஓராண்டுக்கு முன்பாக விண்ணகம் சென்ற திருவாளர் அருள் நாயகம் அவர்களுடைய ஆண்மை இடைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பணியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கண்களை மூடுவோம். நாம் அனைவரும் இன்று இந்த 15 குழந்தைகள் இறைவனுடைய உடலை இரத்தத்தை பெற வந்திருக்கின்றார்கள். இன்றைய உலகம் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய உலகமாக இருக்கின்றது. இந்த குழந்தைகள் கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தத்தால் இறைவனை நெருங்கி செல்லவும், இறைவன் காட்டிய பாதையில் வளரவும், இறைவன் இவர்களுக்கு அருளை ஞானத்தை எல்லா விதமான வளங்களையும் இந்த குழந்தைகளுக்கு தந்திருக்கிறார். இந்த குழந்தைகளை அழைத்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர், ஞான பெற்றோரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக இந்த குழந்தைகளுடைய பல தந்தையர்கள் வெளிநாடுகளிலே வேலை பார்க்கின்றார்கள். அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இந்த புனித நிகழ்விலே அவர்களும் மனதளவில் நம்மோடு பங்கேற்கவும், இவர்களுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக கண்களை மூடி மன்றாடுவோம்.
ஆண்டவரே, எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடர்பும் நீரே. இதோ இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றாவின் சூழ்ச்சிகளை எதிர்த்து உமது அருள் காவலை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வழங்கற நிரப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். இதோ இந்த உப்பை பரிமன்புடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்திருக்கிற இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் எதிரியும் தாக்குதல் அனைத்தும் முற்றிலுமாக தோல்வியச் செய்திருக்கிறாக. மேலும் உடைய தூய ஆவியார் கூடி வந்திருக்கிற எங்கள் எல்லோர் மீதும் இடையராக எழுந்தருளி எங்கள் எல்லோரையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் என்றும் பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அது மகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான வாழ்வை நோக்கி நம் அனைவரையும் அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை பெற வேண்டியவர் முன்வருக. லியோன்சியா, மெட்ரினா, பெனிதா, ஜாஸ்மின், கிறிஸ்டிகா, லெஸ்ஸி, ஜெரோமி, மில்டன், யாக்கோப், ஆண்ட்ரூ, கிஷோர் லெவி, அஸ்வின், ஆஸ்டின், அவினேஷ், வேலுமுத்து. நற்கருணையில் உயிருள்ள இறைவனாக வாழும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா? தம் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ கடவுள் தாமே நற்கருணை என்னும் அருளடையாளத்தின் வழியாக உங்களை அழைக்கின்றார். நீங்கள் தூய்மையோடு வாழவும் இச்சமுதாயத்தை தூய்மையின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் அவரே இந்நிலைக்கு உங்களை தேர்ந்து கொள்கிறார். இவ்வழைப்பை உணர்ந்துள்ள இத்தலத்திற்கு அவை இருகரம் நீட்டி உங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றது.
விருந்தாதவா
24 அருள்வாக்குகள் 13 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களும் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத் இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புகளுக்கு ஆக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிடுகிறேன், இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத அந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சியர்களுக்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் நம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசியிருந்தார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் இறந்தவற்றையும் அவர் அப்பத்தை விட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்குள் எடுத்துரைத்தார்கள். கிறிஸ்தியஸில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இளையாவடி மக்களே, உலக மீட்பருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி இந்த இறுதி நாளிலே நம்முடைய குழந்தைகள் 15 பேர் இயேசுடைய திருவுருளை விருந்தத்தையும் முதலாக பெற்று நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய ஒளியை ஏற்றி என்று வாழ்வதற்காக வந்திருக்கின்ற அன்பு குழந்தைகளே, அவர்களது பெற்றோர்களே, பங்கு தந்தையர்களுக்கும்
அன்பு சகோதரர்களுக்கும் பந்தமாகி உங்களுக்கும் திருநாள் நல்ல வாழ்த்துக்களை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு பேருந்தில் பயணம் செய்தபோது கூட்டமாக இருந்தது. மேலூர் வரைக்கும் நின்று கொண்டு வந்தேன். மேலூர் வேலையில் இறங்கினார்கள். 3 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த சீட்டில் ஒரு பெண்மணி மட்டும் இருந்தார்கள். எனக்கு உட்கார்ந்ததுக்கு தயக்கம். நடத்துனர் பார்த்துட்டு சொல்வார், சார் நீங்கள் அந்த ஓரத்தில் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், அவர் கண்டக்டர் சொல்ல ஓரத்தில் உட்காந்தேன். இங்கே இருந்த இந்த சீட்டு இருந்தாங்கன்னா இந்த புடவை எடுத்து டக்குன்னு கையை சுற்றினாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து கழுத்தை சுற்றினாங்க. எனக்கு பயமாக போச்சு. என்னடா அது, நம்ம உட்காந்துக்கலாம், இதெல்லாம் நம்மளை பார்த்து கழுத்தை சுற்றுறாங்க கையை சுற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு பயமான உச்சமாக இருக்கு. நம்பிக்கை, கடவுள் மீது நாம் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நம்மோடு பயணிப்பவர்களுடன் நாம் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இன்று எம்மாவுக்கு சென்ற இந்த சீடர்கள் எத்தகைய ஒரு இல்லத்தோடு நம்பிக்கையோடு சென்றார்கள். இயேசு இறந்து விட்டால் அவரோடு கல்லறை வைத்து விட்டார்கள். அதோடு வாழ்வு முடிந்து விட்டது, கருகி விட்டது, பட்டு போனது என்ற ஒரு சிந்தனையில் தான் இவர்கள் திரும்பி செல்கிறார்கள். செல்கின்ற பொழுது இவருடைய விவாதங்கள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நற்செய்தி அழகாக வாசிக்கிறது. இந்த பயணத்திலே இயேசுவும் சென்று என்னோடு பயணித்தவர்கள், என்னோடு இருந்தவர்கள், என்னோடு வந்தவர்கள் எத்தகைய நம்பிக்கையில் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களோடு பயணித்த பொழுது அவருடைய உள்ளங்கள் கலங்கியிருந்தது. நம்பிக்கை ஏற்றிருந்தார்கள், வாழ்வு முடிந்து விட்டதை இருந்தார்கள். இவர்களோடு பயணித்து நம்பிக்கை கொடுக்கக்கூடியவராக, அவருடைய வாழ்விலே வெளியேற்றக்கூடியவராக, மீண்டும் நீங்கள் கடவுளை ஏற்று நல்ல நிலையில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக அவர்களோடு உரையாடலைத்தான் நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த எம்மாவுஸ் என்ற சீடர்களை போலதான் நாமும் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எம்மாவு பயணம் என்பது கடவுளின் வல்லமையை, ஆற்றலை, சக்தியை புரிந்து கொள்ளாத, அறிந்து கொள்ளாத, நம்பிக்கையற்ற ஒரு பயணமாக இருந்தது. காரணம், அவருடைய உள்ளம் ஒருங்கி போயுள்ளது. சீடர்கள் நம்பிக்கையற்றிருந்தார்கள், வாழ்விதோடு முடிந்து விட்டது என்ற ஒரு அவநம்பிக்கையில் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு அவரோடு பயணித்த போது அவருடைய தாய் அன்பை அவர்கள் ஆழமாக உணர்ந்தார்கள். அவரோடு நடந்து சென்றபோது அவர் பேசிய கனிவான பேச்சினால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. கடிந்து கொண்டார். அதே சமயத்தில் பொறுமையாக விளக்கினார். இறை வார்த்தை என்பது என்ன, இறைவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், உங்களோடு வாழ்ந்து நான் எவ்வாறு பாடுபட்டேன், இறந்தேன், இருத்து என்று உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை விளக்கிய பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்வதற்கு அவர்களோடு உணவருந்தி கொண்டால் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் லூக்கா நற்செய்தி 24:29 நாம் வாசிக்க கேட்டோம். மாலை நேரம், இந்த மாலை நேரத்தில் அவரோடு தங்கி பிடிச்சபோது அங்கே இயேசு அவரது கடினமான உடைந்த உருப்படைந்த உள்ளத்தை பார்த்து அவர்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன், அமைதி இருக்கான், நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அமைதியின் தூதராக நீங்கள் வளரைகளும் வாழ்வதற்காகத்தான் அவர்களை பேசி அளித்தார். எனவேதான் இந்த சீடர்கள் 11 கிலோமீட்டர் நடந்து சென்றாலும் இயேசுவை கண்ட பிறகு, சந்தித்த பிறகு, அவருடைய இறை வார்த்தையை கேட்ட பிறகு, அவர் கொடுத்த அந்த அப்பத்தை உண்ட பிறகு புத்துயிர் பெற்றவராக, தெளிச்சி பெற்றவராக, ஆற்றலையும் சக்தியை பெற்றவராக மீண்டும் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்கு இதை சொல்ல வேண்டும். நாம் கண்ணால் கண்ட உயிர்த்த ஆண்டவரை கண்ட இயேசுவை பரிசாற்ற வேண்டும் என்று மீண்டும் அந்த இரவோடு இரவாக சென்று அவர்களுக்கு இந்த நற்செய்தியை மீண்டும் அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த எம்மாவுக்கு சென்ற சீடர்களுக்கு கிடைத்த அந்த ஆழமான நம்பிக்கை நமக்கு இன்று கிடைக்கிறதா? அப்படி கிடைக்க வேண்டும் என்றால் திருப்பணியில் நாம் 2 விதமான முக்கிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒன்று, இறை வார்த்தை வழிபாடு. இந்த இறை வார்த்தை வழிபாடு எவ்வாறு விவிலியத்தில்
பார்க்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது மரியா, அன்னை மரியா கடவுளுடைய இறை வார்த்தையை கேட்டபொழுது கலங்கினார், அச்சம் கொண்டார். ஆனால் கம் வாட்மே, வருவது வரட்டும் என்று சொல்லி, ஏதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும், உமது இறை வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றார்கள். அதன் வழியாக இயேசுவை வரவேற்று சொன்னார்கள். இயேசு பிறந்த பிறகு லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 29:30 சிமியோன் சொல்கிறார், வரக்கூடிய மீட்பரை என் கண்கள் கண்டு கொண்டன என்று சொல்லி பிறந்திருக்கக்கூடிய இயேசுவை வாழ்த்தியதை பார்க்கிறோம். இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். சக்கையை அழைத்த இறைவன் இன்று உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுவது தன் வாழ்வால் முழுவதையும் மாற்றிக்கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்து அவரை அழைத்து சென்று உணர்வுறுவதை பார்க்கிறோம். இறை வார்த்தை அவருடைய வாழ்வை, சிந்தனையை, எண்ணங்களை, உணர்வுகளை, மனநிலையை மாற்றக்கூடியது. அத்தகைய சக்தி வாய்ந்த வார்த்தை, இறை வார்த்தையை தான் நாம் திருவழிபாட்டிலே, குறிப்பாக திருக்குறளிலே இறை வார்த்தை வழிபாடை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது 3 முறை மறுதலித்த பேதுரு இயேசு உயிர்ப்பின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது சொன்ன இறை வார்த்தை, நீர் மெஸ்ஸியா, வாழும் இறைவன் கடவுளின் மகன். நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், இறந்தவரின் கடவுள் அல்ல, வாழும் கடவுளின் மகன். எனவே வாழக்கூடிய மக்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய உண்மை நாங்கள் என்றும் வழிபடுவோம் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இயேசு உயிர்த்து வந்த பிறகு சிலருக்கு காட்சி கொடுத்த பொழுது தோமா அவர்களுடன் இல்லை. ஆனால் தோமாவை பார்த்த பிறகு தோமா அவருடைய நம்பிக்கை அறிக்கை வெளியிடுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 20:28 வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த இறை வார்த்தை ஒரு வாழ்வை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல் முற்றோர்களுடைய நம்பிக்கையும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணமடைவான், நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று தேவையில்லை, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். அந்த இறை வார்த்தை எவ்வளவு ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது, வல்லமை மிக்கது என்பதை இவர்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள், அனுபவித்தது என்பதைத்தான் இந்த விவிலியத்தில் பார்க்கிறோம். எனவே இன்று ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடிய இந்த திருப்பலியானது எவ்வளவு மகிமை பெற்றது. ஊசை பலிவோர் பாக்கிய செல்வம் புவியில்லையே, புவி நீரையன் பொன் வந்தாலும் பழிக்கு ஈடில்லையே. எவ்வளவு பொன் வந்தாலும் சொந்த சுத்தங்கள் இருந்தாலும் இந்த பழிக்கு ஈடு எதுவும் இல்லை என்பதைத்தான் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடிய என்று நமது 15 குழந்தைகள் இயேசுடைய திருவுடலையும் திருவிதத்தையும் முதன்முதலாக பெற இருக்கிறோம். இது ஒரு குறுப்பட்டம் நடக்கக்கூடிய ஒரு விழாவை போல தந்தை கொண்டு தந்தையவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்களா? தம்பி சொன்னீங்க, இதோ வருகிறேன். எதுக்கு சொன்னீங்க? எங்கே போறதுக்கு வருகிறேன்னு சொன்னீங்க? இதோ வருகிறேன் என்று சொன்னீங்க. எங்கே போறீங்க? நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னா, எவ்வாறு சீடர்கள் சொன்னாங்களே, ஆண்டவரை எங்களோட தந்தோம், அதுதான் நீங்க வர சொல்லிருக்கீங்க. இங்கே வர சொல்லிருக்கீங்க, நாங்கள் வர்றோம், ஆண்டவரே எங்களோட இருக்கிறோம், இன்று மட்டுமல்ல என்றென்றும் எங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லுவதற்காக தான் இதோ வருகிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவீங்க. அப்படித்தானா? 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 ஆமாவா? இல்லை. கடவுள் இன்று இருந்து உங்களோடு என்றும் அங்கே இருக்கிறார். ஒரு முறை அன்னை தெரேசா அவர்கள் 1987ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் பணி செய்த பொழுது அவர்களை சந்திப்பதற்காக பத்திரிகையாளர்கள் சென்றிருந்தார்கள். அந்த பத்திரிகையாளர்கள் அவர்களை பார்த்து கேட்பார்கள், அம்மா இவ்வளவு அலுவலகத்தக்க பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள், துர்நாற்றமுள்ள பணியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த பணியை உங்களால் எவ்வாறு செய்ய முடிகிறது, உங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது என்று கேட்டார். அந்த அன்னை அவர்களை அழைத்துக் கொண்டு இதே ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நற்கருணை பணியை காண்பித்து, அங்கு இருக்கக்கூடிய நற்கருணை நாதர் எனக்கு வல்லமையை கொடுக்கிறார், சக்தியை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். எனவே அவரை நம்பி செல்கிற பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய துர்நாற்றமோ
அருவருப்போ என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய எண்ணத்திலும் எழுந்ததில்லை. காரணம், என்னோடு யார் இருக்கிறான்னு சொன்னாங்க? நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். அதனால என்னோடு தங்கும். எம்மாவசியங்கள் சொன்னாலும் எம்மோடு தங்கும், என்னுடைய உள்ளத்தில் தங்கும், என்னுடைய இல்லத்தில் தங்கும், என்றென்றும் எங்களோடு தங்கும் என்று சொல்வது போல இன்று இறைவன் இயேசு உங்களுடைய நாடியில் இருக்கிறார். இதோ வருகிறேன் என்று நீங்கள் முன்வந்திருக்கிறீர்கள், நான் உங்களோடு தங்க வருகிறேன் என்று இறைவன் உங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு இத்தகைய சக்தி கிடைத்தது. நீங்கள் உங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன எங்கிருந்து சக்தி கிடைக்கும் கேட்டால் செல்போன் வந்து சக்தி கிடைக்கும். செல்போன்ல இருந்து சக்தி கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் அதை விட சக்தி கிடைக்கும். ஃப்ரீ ஃபயர் கேம் அதில் நிறைய சக்தி கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது, அதில் சக்தி கிடைக்கும். இதையெல்லாம் செயற்கை. இயற்கையாக நமக்கு சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏதோ வருகை சொல்லி வந்தீர்களே, எம்மோடு தங்கும் ஆண்டவரை என்று சொல்லுங்கள். அங்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார். மெக்சிகோ நாட்டிலே 1984 கிடைக்கின்ற பத்திரிகையில் ஒரு செய்தி, 8வது படிக்கக்கூடிய மாணவருக்கு புற்றுநோய். நன்றாக படிக்கக்கூடியவன், பள்ளியிலே வகுப்பிலே சிறப்பாக இருக்கக்கூடியவன், புற்றுநோய்க்காக மருத்துவமனைக்கு செல்கிறான். தீவிர சிகிச்சை அளிக்கிறார்கள். அது இரத்தத்தில் புற்றுநோய் இருந்தாலும் மருத்துவர்கள் சிறப்பாக மருத்துவம் செய்து 2-3 மாதங்கள் கழித்த பிறகு ரேடியேஷன் கொடுத்த பிறகு அவருக்கு தலையிலே முடியவில்லை, மொட்டையாக இருக்கிறது. ஆனால் அந்த மாணவன் சொல்கிறான், மீண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும், அதே வகுப்பில் இருந்து படிக்க வேண்டும், அதே நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுடைய பெற்றோர் பள்ளிக்கு செல்கிறார்கள், பரிமாசம் சந்திக்கிறார்கள், வகுப்பு ஆசிரியர் சந்திக்கிறார்கள். நம்முடைய மாணவர்களுடைய குழந்தை மீண்டும் பள்ளிக்கு வர விரும்புகிறான். அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அந்த பெற்றோர் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். என்னுடைய மகன் பள்ளிக்கு வருகிற பொழுது அவருடைய தலையில் முடியிருக்கிறார். எனவே சக மாணவர்கள் மாணவிகள் அவர்களை யாரும் அவர்கள் கேள்வி செய்வது உடல் இருப்பது இருக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றார். ஒரு வாரம் படித்து இந்த மாணவன் பள்ளிக்கு வருகிறான். வருவதற்கு முன்பாக வகுப்பு ஆசிரியர் சொல்கிறார், இப்படி உங்களுடைய மாணவன் மீண்டும் வருகிறார் சொன்னதும் அனைவருக்கும் புத்துணர்ச்சி வருகிறது. மீண்டும் உடைய நண்பனை சந்திக்க போகிறோம் என்று நண்பர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வருகின்ற பொழுது உங்களுடைய தலையில் இருக்கின்ற முடிவோ அவனுக்கு இருக்காது. எனவே நீங்கள் அவனை கேள்வி செய்வதற்கு அளிப்பதற்கு எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்னார். சொல்லி அனுப்பி வைத்தார். அது வெள்ளிக்கிழமை, ஞாயிறு, சனி ஞாயிறு குடும்பத்தில் இருக்கிறார்கள். திங்கட்கிழமை மீண்டும் பள்ளிக்கு வருகின்ற பொழுது அனைத்து மாணவிகளும் மொட்டை அடித்துக் கொண்டு அவருக்காக தன்னையே தியாகம் செய்தார். இந்த மாணவன் வருகிறான், அவர்களை பார்க்கிறான். என்னுடைய தலை போல் என்னுடைய தலை இருக்கிறது என்ற ஒரு ஆறுதலோடு தொடர்ந்து அவரோடு இணைந்து பள்ளியை தொடர்கிறான், படிப்பை தொடர்கிறான். இயேசுவும் நம்மைப்போல் நமக்காக தியாகம் செய்தவர், தன்னையே உண்மையாக நமக்காக தாரை வார்த்து கொடுத்தவர். அன்பு என்றால் என்னவென்று அவரை கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சொல்வார் என்று தன்னையே தாரை வார்த்து கொடுத்த இறைவன் இன்று ஒரு உள்ளத்திலே முதல்வனாக எழுத வருகிறார். அதனால இப்போ என்ன செய்யணும், பெற்றோர் வந்திருக்கிறீங்க, இப்போ வந்திருக்கிறாங்க, அடுத்து கிறிஸ்துமஸ் கூட்டிடுவாங்க கோயிலுக்கு, அதுக்கடுத்து ஈஸ்டர் கூட்டிடுவாங்க, அதுக்கடுத்து திருவிழா கூட்டிடுவாங்க. இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய பங்கிலே தந்தை செல்லக்கூடிய எல்லா பங்கிலும் பார்த்திருக்கிறேன். இவர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவருடைய வளர்ச்சிகள், ஆன்மீக காரியங்களில் இந்த குழந்தைகள் வளர வேண்டும், இயேசு குழந்தையாக வளர வேண்டும் என்பதற்காக அதிகமாக முயற்சி எடுக்கக்கூடியவர்கள். அந்த சிந்தைகளால் அந்த வளர்ந்து வளரட்டும். நல்ல நம்பிக்கையை கொடுப்போம், இறை பற்றை கொடுப்போம், இறை சிந்தனையை கொடுப்போம். இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் நம்மை தாண்டி இவர்களை அழைத்து செல்கிறது. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஞானப்பால் என்பது இந்த இறை வார்த்தை, நற்கருணை வழிபாடு, இறை வார்த்தை வழிபாடுகளை இவர்கள் கொண்டெடுக்கின்ற பொழுது இவர்கள் நிச்சயமாக கடவுளை பிள்ளையாக வருவார்கள். எனவேதான் இறைவன் இயேசு அவர் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் பார்த்து ஒரு பெண்மணி பாராட்டுகிறார். லூக்கா நற்செய்தி 11:27. லூக்கா 11:27.
நிறைய பேர் ஊழியம் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமா. அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவள். உம்மை பாலூட்டி உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவள் என்று ஒரு அன்னை வாழ்த்திய பொழுது இறைவன் இயேசு சொல்கிறார், அதையும் தாண்டி யார் ஒருவர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அதை வாழ்வாக்கி நிறைவடைகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சீடராக இருக்க முடியும். எம்மாவூர் சீடர்களுக்கு அதுதான் கிடைத்தது. இறை வார்த்தையை அவர் முன்பாக இறைவன் இயேசு வைத்திருந்தார். இறை வார்த்தையை தெரிந்த பிறகு தன்னுடைய உடலை அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறார். இதோ என் தசை, இதோ என் ரத்தம், நீங்கள் இதை உண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது இறைவன் இயேசு யோவான் நற்செய்தி 6:56 என் தசையை என்று என் ரத்தத்தை குடிப்பவர் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் அவளில் நிலைத்திருக்கிறேன். ஆக இன்றிலிருந்து இறைவன் இயேசு உங்களில் நிலைத்திருக்கிறார். எனவேதான் நீங்கள் இதோ வருகிறேன் ஆண்டவரே, எம்மோடு தங்கும், நீர் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து தங்கி எங்களை வழிபடுத்த வேண்டும், வாழ்வாக்க வேண்டும், நிறைவு காண வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளில் நீங்கள் இயேசுடைய திருவுடலை திருத்தத்தை உடலாக உணவாக. அன்பு குழந்தைகளே, இந்த உணர்வை பெற்றவர்களாக இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். முன்னுரையில் நல்லதான் இந்த குழந்தை வாசித்தார். எங்களுக்காக எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக எம்மாவூர் சீடர்கள் இயேசு நம்பிக்கையை வலியுறுத்தியது போல இவருடைய நம்பிக்கையை மேம்படுத்துவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எனவே இந்த உணர்வோடு குழந்தைகளை மாற்றுவோம். நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிநடத்தை பாதுகாத்து குழந்தைகளை பெற்றோர்களையும் நம்முடைய பங்கை நிறைவாக தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தொடர்ந்து கொண்டாடுவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோம். சிறப்பாக முதல் முறையாக ஆண்டவரை உணவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறுவர்கள் எரியும் எழுதுதலியோடு நம்பிக்கையை அறிக்கையிடுவதை கேட்கப்படுகின்ற நம்பிக்கை சார்ந்த கேள்விகளுக்கு அனைவரும் பொறுமையில் பதிலளிக்கிறோம். திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த விசுவாச வாக்குறுதியை நம் சார்பாக நம்முடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கொடுத்த விசுவாச வாக்குறுதியை நாம் அனைவருமே முழு அறிவோடு இப்பொழுது அறிக்கையிடுவோம். அன்பு பிள்ளைகளை, அன்று இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இவ்வுணவை உண்போர் என்று வாழ்வார் என்றார். இதை கேட்டு பல சீடர்கள் இயேசுவை விட்டு அகன்றனர். அங்கிருந்தவர்களிடம் இயேசு, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்க, பேதுரு மறுமொழியாக, நாங்கள் யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, நிலை வாழ்வதன் வார்த்தைகள் உம்மிடத்தானே உள்ளன என்று கூறி நம் நம்பிக்கையை அறிக்கையிட்டார். அவரை நாமும் பின்பற்றி பாஸ்கா திருவிழாவில் நடப்பது போல எரியும் திரிகளுடன் உங்கள் நம்பிக்கையை இப்போது அறிக்கையிடுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? சத்தமா பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீமையின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? எல்லோரும் நீங்கள் தான், அவங்க மட்டுமல்ல, எல்லோருமே விசுவாசத்தை நம்பிக்கையோடு நம்முடைய நம்பிக்கையை உறக்க அறிக்கையிடுவோம். பாவத்துக்கு காரணமும் ஊற்றுமான தன்னலத்தையும் ஜாதிய உணவையும் மொழி இன மத வெறிகளையும் விட்டுவிடுகிறீர்களா?
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதனுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலைவாழ்வையும் நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? அன்பின் அருள் அடையாளமாகிய நற்கருணையில் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனாய் இருக்கிறார் என்பதை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களா? இறைமகன் இயேசுவை போல பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறீர்களா? தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே என்ற இயேசுவின் வாக்கிற்கிணங்க சமூகத்தில் உள்ள ஏழை எளியோரின் முன்னேற்றத்திற்காக உழைத்திட விரும்புகிறீர்களா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எந்நாளும் நிலைத்து நிற்கவும் சோர்வுகள், சோதனைகள், தடைகள் முதலியவற்றை எதிர்த்து நின்று கடவுளின் அன்புக்கு சான்று பகிர்ந்து வாழவும் இறைவன் அருள் புரிவாராக. கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என நம்பிக்கை உணர்வோடு நமது தேவைகளுக்காக, ஒட்டுமொத்த மாநில சமூகத்தின் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் தூய ஆவியின் வழிநடத்தலோடு நற்செய்தியின் விழுமயங்களில் உலகுக்கு பறைசாற்றும் உண்மை சாட்சிகளாக வாழ இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இன்று முதல் முறையாக விண்ணக உணவை பெறும் பிள்ளைகள் நாங்கள் என்றும் அன்பில் நிலைத்திருக்கவும் எங்களை இறைவழியில் வளர்க்கும் பொறுப்புள்ளவர்களாக எங்களது பெற்றோர் திகழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடல் மற்றும் மனம் சூழ்நிலை துன்புறுத்தும் அனைவருக்கும் சிலுவை பாடுகளை வழியாக ஆறுதலையும் உமது வல்லமை உள்ள கரங்களால் முழுமையான உடல் கரத்தையும் பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வறுமையினாலும் வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் வாடும் மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளை பெற்று கண்ணியமான வாழ்வு வாழவும் அவர்களுக்கு உதவும் தாராள மனதை எம்மிடம் வளர்க்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இருப்போம். எங்களை என்றும் நேசிக்கிற அன்பு தந்தையே, இந்த அற்புதமான வேளையில் நம்பிக்கை உணர்வோடு எமது உள்ளத்து உணர்வுகளை தேவைகளாக உடைய திருப்பாதம் வைத்திருக்கிறோம். எமது தேவைகளை முற்றிலும் அறிந்தவராய் இருக்கிற நீர் உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அது மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீன்பழிக்கும் வரைக்குள்ளாக முதல் தம்மையே ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பரிசெலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே தூதரோடும் அரியணை சொல்வோராட்சி புரிவோம் மற்றும் பாடகர் செய்திகள் அணிகள் அணிவதோடும் சேர்ந்து நாங்கள் மகிமையை பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. அனைவரும் உணர்ந்தவர்களும் அற்புதமான நேரம், ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்கிற நேரம், உயிருள்ள உணர்த்தின் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுகிற நேரம். கருங்களை குறித்து கருங்களை மூடி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து செய்வோம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தருவே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியவர்களை மன்றாடுகிறோம். இந்த பலியினால் நீர் உள்ளம் கணித திருவுளமாகி இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஒட்டு பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக என்றும் உள்ளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு ஆள் தேர்ந்தப்பட்டோர் ஒவ்வொரு முதலாக புனித கண்ணியும் கடவுளையும் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சியோடும் மறைசாட்சிகள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை தேற்றுக்கு தகுதியுள்ளோரும் ஆகுமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உத்தரவாகும் இவை உலகத்திற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருவை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தையும் ஆயர் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்திருக்கிறார். நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பவர் கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சகோதரர்களாய் வாழ்ந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் புது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு மாற்றியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக என் உலகத்துக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம்
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய தெய்வீக அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்போம் என்னோடு இணைந்திருப்ப என்று சொல்லி நம்மோடு இணைந்திருக்க அவரோடு நாம் இணைந்திருக்க நம் மீது கொண்ட அன்பினால் தன்னையே உணவாக மாற்றி தந்திருக்கிறார். இந்த தெய்வீக உணவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிற நாம் அனைவருமே பேறு பெற்றோம்.
அன்புக்குரிய முதல் திருவிருந்து பெறக்கூடிய குழந்தைகள் எழுந்து வரிசையாக நிற்கவும், அவர்கள் அருகாமையில் அவர்களுடைய பெற்றோர்கள் பவதியாக வந்து முதல் திருவிருந்தை பெறக்கூடிய குழந்தைகளோடு வரவும். பொங்கலுடைய முதல் வரிசையாக நின்றுங்கள். ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறது. அந்தந்த பிள்ளைகளுக்கு பக்கத்தில் பெற்றோர்கள் மற்றும் நாள தாய் தந்தையர்கள் அருகாமையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உறவினர்கள் பின்னால் வரிசையில் வரவும். மற்றவர்களுக்கு நற்கருணையானது உங்கள் இடத்திற்கே வந்து வழங்கப்படும். Cristo
என்னை
ஆசிரியர்கள் எங்களுக்கு மறுகல்வி கற்றுத்தந்து தயாரித்த அனைவரையும் உடலுள்ள நலத்தோடு ஆசீர்வதியும். எங்களை போன்ற சின்னஞ்சிறிய ஏழை குழந்தைகளை பாதுகாத்தருளும். நோயுற்றோருக்கு நலம் தந்தருளும். எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உமது அரசை பரப்புவோம் என்று உறுதி கூறுகின்றோம். ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் சார்பாக மற்றும் முதல் திருவிருந்தை ஏற்ற குழந்தைகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி குறிப்பாக இந்த குழந்தைகள் வாழ்வு ஒளிமயமாக திகழ வேண்டும், இயேசுவோடு அவர்கள் இணைந்திருக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றியவர் அருள் பணியாளர் அந்தோணிசாமி அடிகளார். நமது மறை மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பல இடங்களில் குறிப்பாக மறைப்பணி நிலையத்தில் இயக்குநராகவும் பல நிலைகளில் இந்த மறை மாவட்டத்திலே பங்கு பணியை ஆற்றி இருக்கின்றார். தற்பொழுது நமது புனித வடனார் இல்லத்திலும் வடனார் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். அவர்களை அழைத்த பொழுது அன்போடு வந்திருக்கின்றார். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் அவர் எங்கள் ஊரில் தரதராக இருந்தார். 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் ஊரில் தரதராக இருந்தார். இப்போ 4ஆம் கிளாஸ்ல இருந்து தந்தை அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். பல அந்த காலத்தில் இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல உறவோடு நல்ல ஆன்மீகத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான தந்தை. 4ஆம் வகுப்பு முதல் இன்று வரை எங்களது உறவு நலமாக வளமாக நல்ல வழிகாட்டுதலோடு சென்று கொண்டே இருக்கின்றது. தந்தை அவர்களை அழைத்த பொழுது அன்போடு வந்திருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் கடவுளோடு அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எதிர்பார்த்துக் கொண்டால் முதல் திருவிருந்து பெற்ற பெற்றோர்கள் சார்பாக திருமதி அடைக்கலம் அவர்களை அன்போடு அழைத்து அவர்களுக்கு பொன்துகில் போற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய மறையுரையை வழங்கிய அருள் பணியாளர் சேவியர் அவர்கள் தற்பொழுது புனித டி பிரிட்டோ மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பல்வேறு இடங்களில் கார்மல் ஸ்கூல் நாகர்கோவில், சென்ட் மேரிஸ் மதுரை, இந்த முக்கியமான பள்ளிகளில் அனைத்திலுமே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று சிறப்பட செய்தவர். குறிப்பாக மாணவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர். அவர்கள் ஏற்கனவே நமக்கு வந்திருக்கின்றார். இப்பொழுதும் வருகை புரிந்து தன்னுடைய ஆழமான மறையுரையால் நம் அனைவரையுமே ஈர்த்திருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அவருடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எதிர்பார்க்கின்றனர். பெற்றோர்கள் சார்பாக திருவாளர் அமல்ராஜ் கருங்குட்டி ஆலய பணியாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பொன்துகில் போர்த்துமாறு வேண்டுகின்றேன்.
அன்புக்குரியவர்களை, இன்றைய முதல் திருவிருந்து திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் நமது மாணவ மாணவிகள். உண்மையிலே நல்ல முறையில் தயாரித்து அவர்கள் இதை ஒழுங்காக அழகாக பக்தியோடு நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஆகவே நமது மழலை செல்வங்களுக்கு நாம் அனைவரும் கரவொலிகளும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரிமையாற்றுகிறோம். ஞாயிறு அறிக்கை 21/4/2026 செவ்வாய் புனித ஆன்சல் ஆயர் மறைவட்டுள்ளர். மாலையில் சவேரியார்புரத்தில் திருப்பலி நடைபெறும். 22/4/2026 புதன்கிழமை மாலை சகாயமாதா ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். 23/4/2026 வியாழக்கிழமை புனித ஜார்ஜ் மறைசாட்சி. மாலையில் பங்கு தளத்தில் குழந்தை இயேசு நவநாள் திருப்பலி நடைபெறும். 25/4/2026 புனித மார்க் நற்செய்தியாளர் விழா அன்று மாலை லயனாடு நகரில் திருப்பலி நடைபெறும். 26/4/2026 பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு அன்று காலை 8 மணிக்கு திருச்செபமாலையும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். சோதுகுடி இறைமக்கள் அதனை சிறப்பு செய்வார்கள். அன்றைய நாளில் ஓராண்டு முழுவதும் நம்மோடு உழைத்த நமது அருள் பணியாளர் உதவி பணியாளர் கிளின்டன் ராஜன் அவர்களுக்கு பிரியாவிடை திருப்பலியும் நிகழ்வும் நடைபெறும். அன்புக்குரிய கிளை கிராம நிர்வாகிகள், உங்களுடைய குடும்ப பதிவேடை என்னிடம் சமர்ப்பித்து இருக்கின்றீர்கள். திருப்பலி கொடி இறக்க முடிந்தவுடன் அந்த குடும்ப பதிவேடு கார்டுகளை பெற்று உங்கள் கிராமங்களில் உள்ளவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டிற்கு குடும்ப பதிவேடையும் நமது திருவிழா வரியையும் செலுத்தாதவர்கள் உடனடியாக செலுத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் கொடி இறக்கமும் நடைபெறும். அந்த புனித நிகழ்விலும் பங்கேற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். அன்பு குழந்தைகளை, எழுந்து வரிசையாக நீங்க முதல்ல நிப்பியில் அலமாரி எழுந்து பார்ப்போம். வரிசையாக நில்லுங்க. இப்பொழுது வரிசையா சொல்லிக் கொடுத்தவங்க வரிசையாக மாற்றினா பெனிட்டா வந்து போங்க, அடுத்த அங்கு போங்க. எஸ். இப்பொழுது அருள் பணியாளர் கிளின்டன் அவர்கள் உங்களுக்கு சான்றிதழை வழங்குவார்கள். அருள் பணியாளர் சகாயகுமார் அவர்கள் நீங்கள் மரியாளின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துவதற்காக உங்களுக்கு உத்தரியம் வழங்கப்படும். ஜாஸ்மின் யாரு?
குழந்தைகள் அனைவரும் அப்படியே மக்கள் பக்கம் திரும்ப பார்ப்போம். நாம் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி இந்த குழந்தைகள் பாவங்கள் இயேசு போல வளரவும் உயரவும் இவர்களுக்காக எல்லாரும் கண்ணம் மூடி இந்த குழந்தைகள் இயேசுவின் கண்மணிகளாக இந்த தூய உடை போன்று தூய உள்ளத்தோடு இவர்கள் வாழவும் தூய ஆவியானவர் இவர்களுக்கு வழிகாட்டவும் வானதூதர்கள் இவர்களை பாதுகாக்கவும் இறைவன் இவர்களோடு பயணிக்கவும் இக்குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இவர்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். குழந்தைகள் தங்களுடைய இடத்திற்கு செல்லுமாறு இப்போது அழைக்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானுடைய பிள்ளைகளை கனிவுடன் என்றும் கண்ணோக்கிய நடவுமை வேண்டோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர் பெறுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக